வணக்கம். இன்னைக்கு 2/8/2025 சனிக்கிழமை மதியானம் 12:15 மணிக்கு சாய்பாபா காலனியில் எஸ்பெண்டுக்கிட்ட சாந்திகீர் பக்கத்தில் ஒரு செக்கப்புக்கு 2 பெரியவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அவங்க முடிச்சுட்டு என்னை வர சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வர டிராஃபிக்கான ஏரியா தான் அந்த ஏரியா. சரி வாங்கன்னு நிப்பாட்ட போகிறேன். பின்னாடி இருந்து டிராஃபிக்கு ஆரனு பியான்னு ஆரனு ஏற்ற முடியல. அடுத்து ஒரு 10 அடி தள்ளிட்டு போய் நிப்பாட்டுறேன். அந்த பக்கம் முன்னாடி ஒரு டிராஃபிக்கு. சரின்னு வந்து திரும்ப அதே ஆள் பின்னாடி வந்து பியான்னு ஆறுனு. யார் இந்த ஒரு என்னமோ ஒரு லோடி ஏற்றுற வண்டி, சின்ன வேன் மாதிரி. அப்புறம் என்னடான்னு பார்க்குறேன், பெரியவன் நின்றுக்கிறக்கா. அப்புறம் நடக்கிற சரியான வெயில் வேறு. சரின்னு போய் அந்த எஸ்பெண்டு ஸ்டேட் பேங்க் காலனி திரும்புகிற இடத்துல போய் திரும்பி யூட்டர்ன் எடுக்கிறேன். பின்னாடி அந்த ஆறுனு அடித்த வண்டிக்காரன் வந்து என்னை பார்த்துட்டு, என்னையா வண்டி பழகிறியான்னு கேட்டான். எனக்கு ஒன்றும் பேச முடியல. ஐயா பழகிறானா பழகலையா, ஒரு இடத்துல வந்து ஒரு வண்டிக்காரன் நிப்பாட்டியானா ஏன் என்னன்னு பார்க்கணும். இன்னும் டிராஃபிக்காக இருக்கேன், இல்லைன்னா யாராவது இறங்குவாங்க, யாராவது ஏற்றுறதுக்கு பார்ப்பாங்க, அந்த மாதிரி நினைக்கிறேன். அதை விட்டு சும்மா பிஎம் ஆறுனு அடித்தா என்னையா முட்டாள் மனுஷனானீங்களா? கொஞ்சம் பொறுமை வேணும். மனிதனாக இருந்தால் மோட்டார் ஓட்டின போது பொறுமை இருக்கணும். நல்ல இடத்துல ஓட்டணும். நாங்களாம் ஹைவேல ஓட்டினோம்னா பின்னாடிங்களாம் பக்கத்தோடு வர முடியாது, புரியுதா? இடம் பொருள் ஏவல் வேணும். அதனால் வந்து சும்மா ஆறணும் கையில் இருக்குன்னு ஆறுனு அடிக்க. நாங்களாம் ஆறுனு அடிக்காமையே ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுவோம். உங்கள் நாளெல்லாம் பக்கத்தில் விட வர முடியாது. சும்மா ஆறுனுக்குன்னு ஆறுனு அடிக்கக்கூடாது, பொறுமை வேணும். ஒரு வண்டி முன்னாடி நிற்கிதுன்னா அடுத்து என்ன டிராஃபிக்னு பார்க்கணும். அங்கே பார்த்தா சிக்னல் இருக்கேன், பின்னாடி பியான்னு வாங்க. என்னையா வண்டி ஓட்டுறீங்க? வண்டியில் பொறுமை நிதானம் வேணும், இடம் பொருள் ஏவல் வேணும், புரிஞ்சுக்குங்க, தெரியுதா?